ஹாய், வணக்கம் நண்பர்களே. ஓகே, பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசின ஸ்பீச்சு தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. நான் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். அவர் எங்கெங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறாருன்னு பாருங்கள். எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் திட்டுறான்ற மாதிரி எல்லாரையும் வச்சு என்னென்ன இஷ்யூ அதை ஒன்று கூட விடலை. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தில் கூட விடலை. பிரதமரும் அமித்ஷாவும் எழுந்து ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு. ரிப்ளைனா இவங்க திருப்பி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்துக்களை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீங்க. இந்துக்களை நீங்கள் வந்து சாமின்ற பேரில் ஹிந்துவை வந்து நீங்கள் தான் நம்ம தான் வந்து நீங்கள் தான் பிரதிநிதி மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்து மக்களை நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளை காமிச்சு நீங்கள் தவறான வழியில் நடத்துகிறீங்க. சிவனோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. சிவனோட ஃபோட்டோ எடுத்து அவர் இந்த கடவுள் எங்கேயும் வந்து வன்முறைக்கு வித்துடலை, வன்முறையை கற்றுக் கொடுக்கல. எல்லாருமே நம்ம கடவுள் எல்லாருமே அகிம்சையை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவருடைய கத்தி பாருங்கள், வலது கையில் இல்லை, வலது கையில் இருந்தால் அது வந்து ஆயுதம் செய்கிறதுக்கு வன்முறைக்கு காரணமாக இருக்கும். ஆனால் அவரோட இடது கை பின்புறமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி பேசின உடனே அவங்க அமித்ஷாவும் மோடியும் இருந்து இந்து மக்களை வந்து தவறாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க, இந்து மக்களோட மனசை புண்படுற மாதிரி பேசியிருக்காங்க, தவறாக மிஸ்கைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமாக அவங்க பேசுகிறாங்க. ஸோ உடனே இவர் பேசுகிறாரு, ராகுல் காந்தி அதுக்கு திரும்ப ரிப்ளை கொடுக்குறாரு. நைன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவத்துக்கு பிரதிநிதி கிடையாது. மோடி இந்துத்துவத்துக்கு இந்து மக்களுக்கு பிரதிநிதி கிடையாது. அமித்ஷா இந்து மக்களுக்கு வந்து பிரதிநிதி கிடையாது. பிஜேபின்ற கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்து மக்கள் கிடையாது. ஸோ நான் உங்களை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் எதுக்கு இந்து மக்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்றீங்க? இந்து மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் பிரதிநிதி கிடையாது. இந்து மக்களை நீங்கள் தவறாக வழி நடத்தாதீங்கன்னு உங்களை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போடுறாரு. அதுக்கப்புறம் மணிப்பூர் விஷயம். மணிப்பூர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து பிரிச்சிட்டிங்களா? மணிப்பூருக்கு ஏன் போகலை? மணிப்பூர் விஷயத்த நீங்கள் பேச மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால், மணிப்பூர் இஷ்யூ எடுத்தால், அதானி அம்பானி எடுத்தால் மைக்கை மியூட் பண்ணுறீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டார். மைக்கை மியூட் பண்ணுறது. அப்புறம் அந்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவரையும் வந்து கேட்டிருக்காரு, நான் உங்ககிட்ட நான் கை கொடுக்க வந்துடுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஸ்டிஃபாக நின்று கை கொடுத்தீங்க, அதே மோடி வந்து கை கொடுக்குறாரு, அப்போ நீங்கள் குனிஞ்சு கை கொடுக்குறீங்க, தலையை குனிஞ்சு கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை கொடுக்குறாரு. அது வந்து தன்னோட வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்கக்கிட்ட நான் வந்து மரியாதையாக நடந்துக்குவேன், அதுதான் என்னுடைய பழக்கம்ன்றாரு. இவர் உடனே ரிப்ளை கொடுக்குறாரு சூப்பராக, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இங்கே இந்த சபையில் உங்களோட வேறு யாரும் பெரியவங்க கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கும் வந்து குனிஞ்சு கொடுக்கணும், குனிஞ்சு போகணும், தலையை குனிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எல்லாரையும் ஒரே இதுவாக ஈக்குவலாக பாருங்கள். எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற வித்தியாசம் பார்க்காதீங்க, உங்களை நாங்கள் மதிக்கிறோம். எதிர்கட்சி அதுக்கப்புறம் இதை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, எதிர்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சிக்கு பிஜேபிக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறோம், எங்களை எதிரியாக பார்க்காதீங்க. சபாநாயகர் அவருக்கும் சொல்கிறாரு, எங்களை எதிரியாக பார்க்காதீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு ஆஃப் பண்ணுற விஷயம், அது ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? மணிப்பூர் விஷயம் எடுத்தால் ஆஃப் பண்ணுறீங்க, அதானியை எடுத்தால் ஆஃப் பண்ணுறீங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை, ஒரு டிபேட் போகுது, ஒரு இஷ்யூ நடக்குது, அதை பற்றி எடுத்தால் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்க ஏன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம். அப்புறம் காந்தியை பற்றி பேசியிருக்காரு. காந்தியை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை எடுத்து காந்தியை சொல்கிறாரு. காந்தி வந்து நாட் டெத் இஸ் அலைவ்னு சொல்லிட்டு சிவன் ஃபோட்டோவை காட்டுறாரு, அவரும் ஒரு காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. மணிப்பூர் இஷ்யூ தொடங்கி சபாநாயகரையும் அந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவரையும் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக ரைட்ஸாக இருங்க, நீங்கள் யாருக்கும் வந்து தலை வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் எதிரியாக பார்க்க தேவையில்லை, நாங்களும் முழு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஜனநாயகம் இதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க ஒரு 2 விஷயம், அவங்க வந்து இதுக்கு அமித்ஷாவும் மோடி இன்னும் நிறைய பேர் எழுந்து உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்து மக்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க, இந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகென்ஸ்டாக பேசுகிறீங்க,
இப்படின்னு நிறைய விஷயம் எழுந்து இது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. இந்த 10 வருஷத்தில் பெருசாக ராகுல் காந்தி முழுக்க பேசுகிறத பெருசாக நீங்கள் பார்த்துக்க முடியாது. ராகுல் காந்தி எங்கே மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்க காட்டுறாங்கன்னா, மோடி வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. மோடி எதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் ராகுல் காந்திக்கு அப்படின்னும் போது தான் அவர் ராகுல் காந்தி பேசின விஷயமே வெளில வரும் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும், வேறு எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், அதானியை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து பதிலடின்னு சொல்லிட்டு வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ராகுல் காந்தி பேசுனதுக்கு மோடி இது வரும். ஸோ இப்போ வந்து வருது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கேட்குறாரு அதே இடத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஏன் வந்து இப்போ நான் பேசுகிறத இந்த சமயத்தில் நீங்கள் வந்து காட்ட மாட்டீங்க, எதை காட்டணுமோ அதை காட்ட மாட்டீங்க, உங்களுக்கு தேவையானதை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மனுஷன் ஒரு விஷயத்த விடலை. 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு, 1.5 மணி நேரம் இன்டரப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் விஷயத்தை எல்லா விஷயத்தையும் சொல்ல வந்ததை சொல்லிட்டாரு. ஸோ இது 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்குது ஆப்போசிட் கட்சியில், அதாவது எதிர்கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத காட்டுது. இது ஒரு நல்ல ஜனநாயகம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இன்னொன்று சொல்லணும், அதான் எள்ளி நகையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஜேபி கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் அப்படியே கடந்து போனால் இவரை வந்து ஒரு ஆளாகவே பெருசாக பொருட்படுத்தலை. என்னென்னா ஒரு கேள்விக்கு இல்லை ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனமாக பதில் சொல்லணும். ஆனால் இவங்க வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தியை மதிக்கிறதே கிடையாது. பப்புன்னு சொல்லுவாங்க அவங்க. அது ரொம்ப, அதாவது அவரை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை அவர் ஒரு எம்பியாவோ அவர் ஒரு பிரதிநிதியாகவோ அவங்க வந்து கன்சிடரே பண்ணலை. ஓகேவா? இவர் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்ற ஒரு தாட் என்னைக்கு எவ்வளோ இதுவில் வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க ஃபுல்லாக விழுந்து திருப்பி எழறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். அது இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நான் வந்து இன்ஸ்பயராக பார்க்குறேன். ஃபுல்லாக அந்த கட்சியே போயிடுச்சு. காங்கிரஸில் இருந்தவங்க முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க வெளியில். இன்றைக்கி அவர் தலைமை பண்பையும் ஏற்றுக்கல. நான் தலைவராகவும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தோல்விக்கு அப்புறம் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். திரும்பவும் இன்றைக்கி அவரை தேடி நான் தான் நீ தான் தலைவன் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை போஸ்டிங்கை அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக கொடுத்துருக்குறாங்க, எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவரை தானாக தேடி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான தைரியமாக ஒரு நபராக இருக்க முடியும். ஓகேங்களா? அதான் அவரோட ஜின்லையும் இருக்குது, அவருடைய ஹார்ட்லேயும் இருக்குது அந்த நல்ல மனசு, நல்ல தைரியம். ஓகே நண்பர்களே,